தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரிவு என்பதற்கு நாங்கள் ஒரு வகையில் ஒரு தனிநபர்கள் மீதோ அல்லது சில நபர்கள் மீதோ சொல்வதல்ல. பொதுவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த எல்லாருமே அதுக்கு பொறுப்பாளிகள். தமிழ் தேசியம் என்பது ஒரு இனம் சார்ந்தது, தமிழ் மக்களுடைய அரசியல் வாழ்வு சம்பந்தப்பட்டது, அவர்களுடைய பூர்வீக நிலம் தொடர்பானது, அவர்களுடைய மொழி கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களோடு தொடர்புடையது. ஆகவே ஒரு இனத்தினுடைய தேசியம், அவர்களுடைய நேசன், தமிழர்களுக்குரிய நேசன் தமிழ் தேசியம். ஒற்றுமையை உருவாக்குவதற்கான ஒரு மூல காரண கர்த்தா எங்களிடம் இதுவரை இல்லை. ஆனால் உண்மையில் 80 வருஷ வரலாற்றில் நாங்கள் முதல் ஒரு தேர்தலுக்கு எங்களோட கட்சி போயிருந்தோம். முதலாவது நாங்கள் தேர்தலுக்கு போயிருக்கக்கூடாது, போகாமல் நாங்கள் ஒரு சுமூகமான முறையில் இதை தீர்த்திருக்க வேணும். பொருளாதார ரீதியாக ஒரு வகையிலே எங்களுடைய தமிழர்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு வகையில் இந்த ராஜதந்திரத்தையும் சம நேரத்தில் கட்டி வளர்க்கிற பொழுது இது ஒரு எதிர்காலத்தில் எங்களுக்கான மிகப்பெரிய பலம் வாய்ந்த செயலாக மாறும். நான் நினைக்கிறேன் இப்பொழுது இருக்கின்ற இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் எடுத்த முடிவு ஒரு வகையில் நாகரிகமானது. அவர் சில வேளை தன்னுடைய பலம் அல்லது பலகீனத்தில் 2 வர வேண்டும். வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ். தமிழ் உறவுகளே வணக்கம். சுவிட்சர்லாந்து நாட்டிலே டாவோஸ் நகரத்தில் உலக தலைவர்கள் கூடும் அந்த இடத்தில் அங்கிருந்த மண்டபத்தில், டாவோஸ் மண்டபத்தில் மிக பிரமாண்டமான புலா நடைபெற்றது, மாநாடு நடைபெற்றது. ரைஸ் அமைப்பினர் அந்த மாநாட்டை நடத்தியிருந்தார்கள். அந்த மாநாட்டிலே முதன்மை விருந்தினராக அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருந்தார். அந்த முழுநாள் நிகழ்வுகளிலும் கலந்து கொண்ட எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை இப்பொழுது நாங்கள் பாரிஸ் மாநகரத்திலும் சந்திக்கின்றோம். வணக்கம் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களே. எஸ்கே ராஜன் அவர்களே மற்றும் தமிழ் காட்சி ஊடகம் மற்றும் ITBC வானொலி சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி நன்றி. உங்களோடு உங்களுடைய வணக்கம் நல்லரட்ன. வணக்கம் மண்ணினுடைய மூத்த உறுப்பினர், பிரபல வர்த்தகர், பத்திரிகையாளர் உங்களையும் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சரி, நிறையவே கேள்விகள் இருந்தாலும் கூட நாங்கள் சில கேள்விகளைத்தான் இப்பொழுது கேட்கலாம். ஏனென்றால் அவர் பரிசுக்கு வந்த நேரத்தில் இருந்து உண்மையிலேயே சுவிட்சர்லாந்து நாட்டுக்குத்தான் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். சுவிட்சர்லாந்து நாட்டோடு அவர் திரும்பி இலங்கை சென்றிருக்கலாம், இல்லை தன்னுடைய உறவுகளை சந்திக்க வேண்டும், தன்னுடைய மக்களை சந்திக்க வேண்டும், புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்களோடு சில விடயங்களை பேசியாக வேண்டும் என்பதற்காக பாரிஸ் நகரத்திலும் உடனடியாகவே சில சந்திப்புகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. இப்பொழுது எங்களுக்கு இந்த செவ்வியை வழங்குவதற்காக அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்ற நேரத்திலும் கூட இந்த செவ்வி நிறைவடைந்ததும் மற்றொரு நிகழ்வுக்கு செல்ல வேண்டும். அதை தொடர்ந்து அவர் பயணப்படும் வரை தன்னுடைய சந்திப்புகளை இங்கே ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கின்றார். ஆகவே மக்களோடு தன்னுடைய தொடர்பை தொடர்ச்சியாக பேணி வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களிடத்தில் நாங்கள் பல கேள்விகளை கேட்கலாம். ஆனால் இப்பொழுது நாங்கள் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது இப்பொழுது சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? காரணகர்த்தாக்கள் யார் என்பதை நீங்கள் கூறுவீர்களா? தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரிவு என்பதற்கு நாங்கள் ஒரு வகையில் ஒரு தனிநபர்கள் மீதோ அல்லது சில நபர்கள் மீதோ சொல்வதல்ல. பொதுவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த எல்லாருமே அதுக்கு பொறுப்பாளிகள். நான் நினைக்கிறேன் அதனுடைய அந்த காலகட்டங்களில் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு ஒன்றாக இருந்து தங்களுடைய கருத்துக்களை உள்ளக ஜனநாயக ரீதியாக உரையாடி அதனை கொண்டு செல்வதிலே எல்லா தரப்புகளும் தவறு விட்டிருக்கிறார்கள். ஆகவே இது இவரால் தான் நடந்தது அல்லது அவரால் தான் நடந்தது என்பதல்ல. கட்டி வளர்க்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு மெல்ல மெல்ல தனிமனித விருப்பு வெறுப்புகளுக்கால் அது உடைந்திருக்கிறது. அநேகமாக நான் நம்புகிறேன் அது எதிர்காலத்தில் மீண்டும் ஒரு நல்ல சக்தியாக, தமிழர்களுடைய ஒரு எழுச்சியாக அது மாற்றமடையும் என்ற நம்பிக்கை உண்டு. தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் என்று இப்பொழுது அதற்குள்ளும் ஒரு பிரிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதே. பேசுகின்ற பொழுதே தெரிகின்றது அவர் தீவிரமாக தமிழ் தேசியம் பேசுகின்றவர், இவர் தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் என்று கூறுகின்றார்கள். இதற்கான காரணம் என்ன? எனக்கு அந்த தீவிர தமிழ் தேசியம் என்பது எது அல்லது தமிழ் தேசியம் எது என்பதற்கான வரைவிலக்கணம் என்கிட்ட இல்லை. ஆனால்
தமிழ் தேசியம் என்பது ஒரு இனம் சார்ந்தது. தமிழ் மக்களுடைய அரசியல் வாழ்வு சம்பந்தப்பட்டது. அவர்களுடைய பூர்வீக நிலம் தொடர்பானது. அவர்களுடைய மொழி, கலாச்சார, பண்பாட்டு அடையாளங்களோடு தொடர்புடையது. ஆகவே ஒரு இனத்தினுடைய தேசியம், அவர்களுடைய நேசன், தமிழர்களுக்குரிய நேசன் தமிழ் தேசியம். அது சார்பிலே 6 கூட கதைக்கிறார் அல்லது 6 கூடுதலாக அதை கையிலே வைத்திருக்கிறார், 6 குறைய வைத்திருக்கிறார் என்பதல்ல. நான் நினைக்கிறேன் பொதுவாக தமிழ் தேசியம் தமிழ் மக்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அந்த தமிழ் மக்களோட இனமாக ஒரு குழுமமாக தங்களுடைய அடிப்படை தேசிய அபிலாஷைகளை அடைவதற்காக அவர்கள் தங்களை ஒரு தேசிய இனமாக அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேவையை எல்லோரும் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கடமை. இந்த தமிழ் தேசியம் என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே தந்தை செல்வா அவர்கள், ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் தங்களுடைய நிலைகளை எல்லாம் விட்டு இறங்கி தமிழ் மக்களுக்காக ஒன்றுபட்டார்கள். தமிழர் கூட்டணி உருவானது. அதனை தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தபடியும் நீங்கள் அவர்களோடு பயணித்திருக்கின்றீர்கள். அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள், மு சிவசிதம்பரம் அவர்கள் சேர்ந்து அவர்கள் ஒன்றிணைந்து இயங்கிக் கொண்டிருந்தார்கள். தமிழர் விடுதலை கூட்டணியானது. இப்படியெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற கட்டத்தில் தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அவசியம், அதிலே குறிப்பாக கிழக்கிழங்கையைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களுக்கு அதிலே முக்கியமான இடம் இருக்கின்றது. அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய செயல்பாடுகள், அதிலே குறிப்பாக தராக்கி சிவராம் அவர்களை நாங்கள் என்றுமே மறந்துவிட முடியாது. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது உருவாவதற்கு இப்பொழுது பல்வேறு விதமான கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன. இருந்தாலும் கூட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை தொடர்ச்சியாக வலுப்படுத்த வேண்டும் என்பதில் நீங்கள் எவ்வாறு பணியாற்றுகின்றீர்கள்? நீங்கள் சொன்னது போல இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2001ஆம் ஆண்டு உருவாக்கப்படுகிற பொழுது கிழக்கிழங்கை பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் அதிகமான பங்கை செலுத்தியிருந்தார்கள். அண்ணன் மாமனிதர் தராகி சிவராம், மாமனிதர் நடேசன், இரா துரைரட்னம் என்றும் உயிரோடு இருக்கின்றார், மற்றும் நிராஜ் டேவிட், இன்னும் பல பேரின் நலரட்னம் அவர்களும் கூட ஒரு வகையில் பங்காளிகளாக இருந்திருக்கிறார்கள். சன் தவராஜா, இப்படி பல பேர் இருந்திருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த பெரும் முயற்சிகள் அது வடக்கையை நோக்கி நகர்த்தி மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமாக அந்த டிஎன்ஏ என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கியது. அதற்கு பின்னால் விடுதலை புலிகளுடைய ஆசீர்வாதமும் இருந்தது. அல்லாவிட்டால் அதை அந்த காலத்திலே உருவாக்குவதில் தடங்கல்கள் அல்லது அது வெற்றியளிக்காத தன்மைகள் வந்திருக்கக்கூடும். அவற்றையெல்லாம் கடந்து அதை செய்வதற்கு பூரணமாக அப்படி ஒரு தேவை, எவ்வாறு அயர்லாந்து விடுதலை போராட்டத்தில் ஐஆர்ஏ இயக்கத்துக்கு ஒரு சின்பியன் தேவைப்பட்டதோ அதே போல் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஒரு டிஎன்ஏ தேவைப்பட்ட காலமும் அது உணரப்பட்டது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம், அது உருவாக்கப்பட்ட காலகட்டம். எங்களுடைய கஷ்டகாலமோ தமிழர்களுடைய தலையெழுத்தோ, எங்களுடைய போராட்டம் 2009 மௌனிக்கப்பட்ட பிற்பாடு அந்த ஒற்றுமைத்தன்மை என்பதும் அல்லது அதை கொண்டு செல்லக்கூடிய தலைமைத்துவ ஆளுமை என்பதும் எங்களிடமிருந்து மெல்ல மெல்ல விலகி சென்றிருக்கிறது. நாங்கள் தனியே ஒருவர் மீது 2 பேர் மீது அது விரல் நீட்டி சொல்வதை விட அதிலே எல்லாருமே அதில் பிழைவிட்டிருக்கிறார்கள், தவறுகளை இழைத்திருக்கிறார்கள், ஒரு பக்கம் சாய்ந்திருக்கிறார்கள். தங்களோட கட்சிகளை வளர்ப்பதிலே தனித்தனியான அக்கறைகளை கொண்டிருந்த பொழுது அது இன்னும் அந்த ஒற்றுமையை குலைத்திருக்கிறது. குறிப்பாக விடுதலை புலிகள் இருக்கும் பொழுது அங்கு ஒரு டிஎன்ஏ பற்றி தான் பேசப்பட்டதே தவிர அந்தந்த மற்ற கட்சிகள் பற்றிய விடயங்கள் பேசப்படவில்லை. ஆகவே அது அரியநேந்திரன் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், தலைவரை சந்திக்கிற பொழுது சிலர் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள், டிஎன்ஏ பதிவு செய்ய வேணும் என்று. இப்போ தலைவர் சொன்னவர், இல்லை அது இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு தனித்துவமான வரலாறு உண்டு. ஆகவே இதில் இருக்கிற அமைப்புகள், கட்சிகள், நாங்கள் தனித்துவமான அடையாளங்களை கொண்ட உருவாக்கப்பட்ட விதங்கள் உண்டு. ஆகவே நாங்கள் எல்லோரும் கூட்டாக இயங்குவது தான் மிக முக்கியமானது. அந்த ஒற்றுமையோடு அதனை கொண்டு செல்ல வேண்டும் என்று அடிக்கடி அரியநேந்திரன் அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அதை குறிப்பிடுவார். ஆகவே இன்று அந்த ஒற்றுமை எங்களிடம் உடைந்திருக்கிறது. இந்த நீங்கள் கேட்டது போல இதை உருவாக்குவதற்கு என்ன செய்யலாம்? இதுக்கு முதலாவது தமிழர்களிடம் இருக்கின்ற மனநிலைகள், எல்லா சாதாரண தமிழ் மகனிடம் நீங்கள் சென்று கேட்டால் அவர் சொல்லக்கூடிய வசனம், நீங்கள் எல்லாரும் உண்டாவாங்க. இது இன்றைக்கு நேற்றல்ல. விஜி பொன்னம்பலம் தந்தை செல்வா காலத்தில் ஏற்பட்ட முரண்பாடுகள் ஒரு நீண்ட நெடும் காலமாக இருந்தது. அதற்கு பிற்பாடு தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்டு இந்த ஒற்றுமைகள் ஓரளவு நல்லதாக இருந்த காலத்தில் தமிழீழ விடுதலை போராளிகள், இளைஞர்கள் ஆயுதங்கள் போராட்டங்கள் தொடங்கிய பொழுது அது பல்வேறுபட்ட போராட்ட இயக்கங்களை உருவாக்கியிருந்தது. ஒரு பக்கத்தில் மிதவாத போராட்டம் நடைபெறுகின்ற அதே நேரம் ஆயுத போராட்டமும் களைகட்டியிருந்தது. ஆயுத போராட்ட இயக்கங்கள் பலதாக இருந்த பொழுதும் அவர்களை ஒற்றுமையாக ஒரு வழியிலே கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் குறைந்திருந்தது. இருந்தாலும்
5 இயக்கங்களை ஒன்றாக்கி ஒரு அமைப்பை உருவாக்குகின்ற முயற்சிகளும் நடைபெற்றது. ஆனால் அந்த விடயங்கள் காலகட்டத்திலே கைகளை மீறி போயிருந்தது. அந்த வரலாறுகளை நாங்கள் திரும்பி பார்ப்பதிலே அர்த்தமில்லை. இருந்தாலும் கூட இப்பொழுதும் நாங்கள் 2009 யுத்தத்துக்கு பிறகு எங்களிடம் இருக்கிற புதிதாக உருவாக்கப்பட்ட கட்சிகள் அல்லது எங்களிடம் இருந்த கட்சிகளும் இவ்வாறு ஒற்றுமையின்மையோடு இருக்கிறோம். ஒற்றுமை மிக முக்கியமானது. அது புலத்திலும் அது மிகப்பெரிய கடினமானதாக இருக்கிறது, நிலத்திலும் கடினமானதாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் நீண்ட காலங்களுக்கு அது இருக்காது. அப்படி எங்கேயோ ஒரு கட்டத்தில் இந்த ஒற்றுமை ஒரு தரப்பால் உருவாக்கப்படும், அதற்குரிய ஒரு நல்ல தலைமை பெறும். அந்த காலம் வெகு விரைவில் கிடைக்கும் என்று நம்புவோம். நீங்கள் மிக தெளிவாக விளக்கி இருக்கின்றீர்கள் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர்களே. அதாவது 2009 முன்னர் இருந்த ஒற்றுமையை விட இப்பொழுதுதான் அந்த ஒற்றுமை மிக வலிமையானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பல்வேறு தரப்புகளை அவ்வப்பொழுது சந்தித்து வருகின்றீர்கள். அவர்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் அவர்களும் உங்களிடத்தில் இந்த விடயத்தை வலியுறுத்துகின்றார்கள். எல்லாரும் ஒன்றாக வாருங்கள் பேசுவோம் என்று சொல்கின்றார்கள். அவ்வாறு சொல்கின்ற பொழுது நீங்களும் ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு உள்ளாவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தமிழ் கட்சிகள் எல்லோருமே ஒற்றுமை பற்றி பேசுகின்றார்கள், ஆனால் செயல்படுவதற்கு அவர்கள் முன்வருவதாக இல்லை. இதற்கான காரணம், அதாவது அடிப்படையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அந்த பிரச்சனையை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றீர்களா? நாங்கள் காரணங்களை தேட போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் இருக்கலாம். ஆகவே இவருக்கு என்ன இருக்கிறது, அவருக்கு என்ன இருக்கிறது என்பதல்ல எல்லாம் முக்கியம். ஒற்றுமையை உருவாக்குவதற்கான ஒரு மூல காரண கர்த்தா எங்களிடம் இதுவரை இல்லை. உதாரணமாக 2009 ஆண்டு வரை தேசிய தலைவரும் ஒரு விடுதலை இயக்கமும் எங்களுக்கு முன்னால் இருந்தது. அவர்களுடைய அந்த வழிநடத்தல் தமிழர்களை ஒற்றுமையாக ஒரு பாதையிலே வைத்திருந்தது. சிதறி போகாமல் நாங்கள் ஒரு அணியாக இருந்தோம். அதற்கு பிற்பாடு அந்த ஒற்றுமையை கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் மறைந்த பேராயர் ராயப்ப யோசப் அவர்களுக்கு இருந்தது. அவருடைய இழப்புக்கும் பின்னால் எல்லோரையும் ஒன்றுபடுத்துவது அல்லது ஒருங்கிணைத்து கொண்டு வருதல் என்பதில் நிறைந்த முரண்பாடுகள் இருக்கின்றன. ஆனாலும் இப்பொழுது எல்லோரிடமும் இருக்கிறது, நாங்கள் ஒரு அணியாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் தமிழ் மக்களிடம் உள்ள சில குறைபாடுகள் அல்லது பலகீனங்கள் என்பது எங்களுடைய ஒற்றுமையிலே குந்தகமாக மாறி இருக்கிறது. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நாங்கள் எல்லோரும் ஒரு புள்ளியிலே சந்தித்தே ஆக வேண்டும் என்ற தேவை வரும். அதற்கு இயற்கை தானாக கொண்டு வரும் என்றுதான் நான் நம்புகிறேன். நீங்கள் கூறிய கருத்தின்படி பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே தமிழீழ தேசிய தலைவருக்கு அவர்கள் மதிப்பளித்திருந்தால் இப்பொழுதும் அவர்கள் எல்லோருமே ஒன்றாக இயங்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் அவர்கள் மதிப்பளித்தார்களா என்று கேட்கின்ற பொழுது இல்லை, பயத்தின் நிமித்தம்தான் அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள் என்றுதான் இப்பொழுது கருத தோன்றுகின்றது. ஏனென்றால் தலைவர் அவர்கள் முன்வைத்த கருத்தாகவே இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இயங்க வேண்டும், நீங்கள் எல்லோரும் ஓர் அணியாக தமிழ் மக்களுடைய விடுதலையை வென்றெடுப்பதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இயங்க வேண்டும் என்றுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் ஒவ்வொருவரும் தாங்கள் நினைத்தது போல கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள், தாங்கள் நினைத்தது போல கட்சிகளை ஆரம்பிக்கின்றார்கள். இப்பொழுது எங்களிடத்தில் கட்சிகள் தான் அதிகமாக இருக்கின்றதே தவிர எங்களுடைய இலட்சியம் கோட்டை விடப்பட்டு விட்டது என்றுதான் கூற தோன்றுகின்றது. உங்களுடைய கருத்தை நீங்கள் கூற. நான் நினைக்கிறேன், நீங்கள் தொடர்ந்தும் ஒரே விடயத்துக்குள்ளேயே நிற்பது அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்காது. ஒற்றுமை என்பது நான் இதில் வச்சு தான் கதைச்சு கத்தி குளறி நாங்கள் ரெண்டு பேரும் கதைக்கிறதால ஏற்படும் என்று இல்லை. அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேணும். எல்லா தரப்பிலும் எல்லாரும் அதை வலியுறுத்த வேணும். அதற்கான விடயங்களில் விட்டு கொடுப்புகளோடு ஒன்று சேர வேண்டும். அதற்கு அவருடைய காலத்தில் இவர் இப்படி இருந்தார், இவருடைய காலத்தில் இப்படி இருக்கிறார் என்று நாங்கள் ஒப்பீட்டு அரசியல் செய்ய போனால் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது. இப்பொழுது கூட அவர்கள் ஏன் ஒன்று சேரக்கூடாதுன்னு நாங்கள் கேட்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள், சிந்தனைகள், தலைமைத்துவ போட்டிகள், பல்வேறுபட்ட பலகீனங்கள் தமிழ் மக்களிடம் உண்டு. அதான் நான் சொன்னேன், இயற்கை என்பது எப்பொழுதும் இடைவெளிகளை வைத்திருக்காது. அது அவர்களை ஒன்றாக்குகின்ற ஒரு காலம் வரும். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை. நாங்கள் அதற்கான முயற்சிகளை எல்லோரும் இதய சுத்தியோடு மேற்கொண்டால் அது மிகப்பெரிய விடயமாக எனக்கு தென்படவில்லை. உங்கள் முயற்சி வெற்றியளிக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்ற அதே வேளை பத்திரிகையாளர் நல்லரட்னம் அவர்கள் இப்பொழுது உங்களிடத்தில் தொடுக்கின்ற கேள்வி, அதாவது புலம்பெயர் வாழுகின்ற ஈழத்தமிழர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் இப்போதைய நிலையில் நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னன்னா, நான் கூடுதலாக சென்ற இடங்களில் அதிகமாக நான் எல்லோரோடும் பரிமாறிக்கொண்டது, நாங்கள் எங்களுக்கு 1000 கருத்துக்கள் இருக்கலாம், 1000 மன வேறுபாடுகள் இருக்கலாம்.
ஆனால் இங்கே பிறந்து வளர்கின்ற பிள்ளைகள் மற்றும் இங்கே இருக்கின்ற அமைப்புகளிடம் நீங்கள் ஒரு ராஜதந்திர ரீதியான வெளிப்படுத்தல்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். மிக முக்கியமாக இன்று ஒரு ஒரு இந்த நான் உங்களோடு இருந்து கதைக்கின்ற இந்த பகுதியினுடைய ஒரு கவுன்சில் மெம்பருக்கு கூட எங்களுடைய பிரச்சனையை அவர்களுடைய மொழியிலே சொல்லக்கூடிய வகையில் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை உருவாக்க வேண்டும். அது ஒரு கவுன்சில் மெம்பர்லிருந்து ஒரு மேயர், மேயரிலிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினரிலிருந்து இந்த நாட்டினுடைய உயர் பதவிகளில் இருப்பவர் வரை இங்கே இருக்கின்ற டயஸ்போராவாக புலம்பெயர்ந்திருக்கின்ற எங்களுடைய தமிழர்கள் அவர்களுக்கான ஒரு பிரசரை கொடுக்கக்கூடிய வகையில் ராஜதந்திர நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட வேண்டும். அந்த நடவடிக்கைகளில் எங்களுடைய பிள்ளைகள் ஈடுபடுகிற பொழுது, உண்மைகளை சொல்லுகிற பொழுது, மனிதாபிமானமும் மனிதநேயமும் எங்களுடைய தேசத்திலே எவ்வாறு மீறப்பட்டிருக்கிறது, நாங்கள் எவ்வாறு ஒரு இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறோம் சிங்கள இனத்தினால், நாங்கள் எங்களுடைய தேசத்திலே நீதி நியாயங்களை எவ்வாறு கோருகிறோம் என்பதை இந்த சமூகம் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இதுக்கு ஒரு லாங் பிளான் தான். இது ஒரு உடனடியாக 1 வருடம் 2 வருடத்தில் இல்லை, 10 வருட பிளானாக இருந்தால் கூட அதை நாங்கள் செய்து அதனூடான ஒரு டயஸ்போரா சக்தியை நாங்கள் கட்டி உருவாக்க வேண்டும். அவ்வாறான அந்த பலத்தைத்தான் இன்றைக்கு ஜூதர்கள் உலகப்பந்திலே செய்திருக்கிறார்கள், வேறு பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கட்டி அமைத்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய மக்களுடைய இன்றைய நான் பார்த்த அளவில் பொருளாதார ரீதியாக ஒரு வகையிலே எங்களுடைய தமிழர்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு வகையில் இந்த ராஜதந்திரத்தையும் சம நேரத்தில் கட்டி வளர்க்கிற பொழுது இது ஒரு எதிர்காலத்திலே எங்களுக்கான மிகப்பெரிய பலம் வாய்ந்த செயலாக மாறும். அதன் தொடர்ச்சி தான் கடந்த வாரம் சுவிஸிலே நடைபெற்ற அந்த தமிழ் வர்த்தகர்கள் பொருளாதார மாநாட்டிலே கலந்து கொண்டிருந்தீர்கள். அந்த தமிழ் வர்த்தகர்கள் பொருளாதார மாநாட்டிலே வந்தவர்கள் ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் வந்திருந்தார்கள். அங்கு அந்த வர்த்தகர்களுடைய பங்களிப்பு இலங்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்ன இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இப்போ நீங்கள் உடனடியாக இலங்கையில் முதலீடு செய்யுங்கள் என்று நாங்கள் கோரிக்கையை முன்வைக்கவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு நிரந்தர சமாதானத்தை, நிரந்தர அமைதியை அந்த மண்ணிலே இலங்கை முதல் ஏற்படுத்த வேண்டும். அந்த நிரந்தர அமைதி ஏற்படுத்தப்படாமல், தமிழ் மக்கள் ஒரு இனமாக அங்கீகரிக்கப்படாமல், அவர்களுக்குரிய அதிகாரங்கள் பறிக்கப்பட முடியாத அதிகாரங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தங்களை தாங்களே ஆளுகின்ற ஒரு சுயாட்சி முறை அந்த மண்ணிலே உருவாக்கப்படுகிற பொழுதுதான் நீங்கள் முதலீடு செய்யுங்கள் என்று நான் அந்த மன்றத்தில் கூட உரையாற்றியிருந்தேன். ஆகவே முதலீடு செய்யுங்கள் என்று நான் யாரையும் இப்பொழுது பகிரங்கமாக கேட்பதில்லை. காரணம், இன்று உலகத்திலே தமிழர்கள் பலர் நல்ல முதலீட்டாளர்களாக மாறி இருக்கிறார்கள். அவர்கள் எங்களுடைய தேசத்தில் முதலீடு செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மலேசியாவினுடைய பினாங்கு மாநிலத்திலே அங்கிருந்த நிலைமையை உணர்ந்த மலேசிய அரசு தன்னுடைய பொருளாதாரத்தை கட்டி வளர்க்க பினாங்கு மாநிலத்துக்கு நிதி அதிகாரத்தை வழங்கியிருந்தது. நிதி அதிகாரத்தின் ஊடாக அவர்கள் வெளிநாட்டு நிதிகளை கொண்டு வந்து முதலீடு செய்து மாநிலத்தை வளர்ச்சியடைய செய்யலாம். அங்கிருந்த தமிழர்களை நோக்கித்தான் அதை செய்தார்கள். அதனால் பினாங்கு மட்டுமல்ல, மலேசியாவும் பொருளாதாரத்திலே மிகவும் ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றுக்கொண்டது. அதே போல் வடக்கு கிழக்கு ஒரு அதிகார பிரதேசமாக தமிழர்களிடம் வழங்கப்பட்டு தமிழர்களுடைய முதலீட்டாளர்களை நீங்கள் முதலீடு செய்யுங்கள் என்றால் இங்கிருக்கின்ற பல முதலீட்டாளர்கள் அங்கு முதலீடு செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியத்தை நாங்கள் உருவாக்க முடியும். அது இலங்கையின் பொருளாதாரத்திலும் மாற்றத்தை கொண்டு வரும். ஆகவே இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்வில்லாமல், தமிழர்களுக்கான ஒரு அரசியல் இருப்பில்லாமல் முதலீடு செய்வதன் மூலம் இன்னும் எங்களுடைய அரசியல் கொள்கைகள் பலகீனப்படுத்தப்படுமே தவிர பலமாக மாறாது. அதேபோல் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலிலே இப்பொழுது இலங்கை தமிழர்களை இலக்கு வைத்து, அதாவது இலங்கை தமிழர்கள் இலங்கை வர்த்தகர்களை இலக்கு வைத்து ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கின்ற தூதுவர் ஆலயங்கள் மூலமாக நிறைய முதலீடுகளை அங்கே செய்யுங்கள் என்ற நிகழ்ச்சி நிரல் இப்பொழுது கடந்த 2-3 வருடங்களாக செய்யப்பட்டு வருகிறது. நீங்கள் சொல்லுகிறீர்கள் அங்கே இப்போதைக்கு முதலிட வேணாம் என்று. ஆனால் அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலில் இது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு நிறைய வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்குள்ள அந்த குழப்பமான நிலையில் இருக்கிற குழப்பம் இல்லை அண்ணன். ஏனென்றால் இது அரசாங்கம் எங்களை போரியல் ரீதியாக தோற்கடித்து பலகீனப்படுத்தி இன்றைக்கு எங்களுடைய பிரதேசங்களை இப்பொழுதும் தொடர்ந்து பறித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு புத்த விகாரைகள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நிலங்கள் பறிக்கப்படுகிறது, இராணுவம் பிடித்த நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. வடக்கு கிழக்கிலே இதுவரை யுத்தத்துக்கு பிறகு இலங்கை அரசாங்கத்தினால் ஒரு தொழிற்சாலை கூட ஆரம்பிக்கப்படவில்லை.
அந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பு எதுவும் உருவாக்கப்படவில்லை. அவ்வாறு இருக்கிற பொழுது இலங்கை முதலீடு செய்ய சொல்லி எங்கே கேட்கிறது? தென்பகுதியில் தான் கேட்கிறார்கள். அவர்கள் தென்பகுதியில் உள்ள நிலங்களைத்தான் சில நாடுகளுக்கும் விற்கிறார்கள். ஆனால் சிலர் உதாரணமாக நிலத்தை விற்கிறார்கள். ஆனால் தமிழர் போய் அங்கே ஒரு நிலத்தை கேட்கிற பொழுது வழங்க தயாரில்லை. ஒரு டெலிகாம் நிறுவனத்தினுடைய தொலைபேசி பங்குகளை கூட ஒரு தமிழர் வாங்க நினைக்கிற பொழுது இலங்கை அரசாங்கம் அதை தடுத்திருக்கிறது. அங்கே இருக்கிற இனவாதிகள் தடுக்கிறார்கள். ஆகவே தமிழர்களுடைய முதலீடு என்பது அது தமிழர்களுடைய செயல்பாட்டில் பலத்தை உருவாக்கக்கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் கருத்தாக இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் கூட பல இடங்கள் நிலங்கள் இப்பொழுதும் வலிகாமம் வடக்கு பகுதியில் 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணி இராணுவ வசம் இருக்கிறது. தமிழருடைய சொந்த நிலம். அதைவிட மயிலத்தமடு மாதவனை என்பது தமிழர்களுடைய மேய்ச்சல் தரை மாடு வளர்ப்போடு சேர்ந்த ஒரு மிக முக்கியமான பிரதேசம். ஆனால் அங்கே அந்த நிலத்தை பிடித்து சிங்கள மக்களை குடியேற்றுவதன் மூலம் அந்த நிலங்களை பறிப்பதன் மூலம் மட்டக்களப்பு மண்ணிலே எங்களுடைய செறிவை தமிழருடைய இருப்பை குறைப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது. இவ்வளவும் மோசமாக அங்கே நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் முதலீடு செய்யுங்கள் என்பது எங்களை நாங்களே கொண்டு போய் சவக்குழிக்குள் தள்ளுகின்ற வேலையை இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டு செய்கின்றது. நீங்கள் இவ்வாறு சொல்லுகின்றீர்கள். எங்களுடைய இப்போது இருக்கின்ற கிழக்கு மாகாண ஆளுநர் சொல்லுகிறார், வாருங்கள் வந்து முதலீடு செய்யுங்கள் என்ற நிகழ்ச்சியினர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அவருடைய தனிப்பட்ட கருத்தை? நான் தனிமனித ரீதியாக நான் அவரை மதிக்கிறேன். நான் அவருடைய ஒரு தொழிலாளர், எங்களுடைய சக தமிழ் மக்களுடைய மலையக தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக அவர் இருக்கிறார். அவர் இன்று கிழக்கு மாகாணத்தில் ஒரு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியினுடைய நேரடி முகவர் தான் ஒரு இலங்கை அரச அதிகாரத்தின்படி ஜனாதிபதிக்கு நேரடியாக பதில் சொல்லுகின்றவர் தான் ஒரு ஆளுநர். அவர் ஒரு அரசாங்கத்தினுடைய அரசியல் நிரலுக்குள் உள்ள ஒருவர். அவர் அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் வந்து முதலீடு செய்யாதீங்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களுடைய கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் நீங்கள் ஒரு தமிழன், நீங்கள் சென்று புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்களை ஈர்த்து கொண்டு வாருங்கள் அல்லது முதலீட்டை செய்யுங்கள் என்று கேட்கிற பக்கம் அவருக்கு இருக்கும். அது அவருடைய அதிகாரம் சார்ந்த விடயம். ஆனால் இல்லை, அங்கே என்ன நடக்கிறது எங்களுக்கு என்ன? இப்போ சாதாரணமாக பாருங்கள், மயிலத்தமடு மாதவனை பிரச்சனையை இதே ஆளுநரால் தீர்க்க முடிந்திருக்கிறதா? அல்லது குச்சவெளியிலே 21 புத்த விகாரைகள் அமைக்கப்படுகிறது. அந்த புத்த விகாரைகள் தமிழருடைய நிலங்களிலே பறிக்கப்படுகிறது. அதனை அவரால் தடுக்க முடியவில்லை. அல்லது குறிப்பாக அங்கே இருக்கின்ற சின்ன சின்ன விடயங்களை கூட திருவண்ணாமலை நகரத்துக்குள் இருக்கிற ஒரு இந்து ஆலயத்துக்கு முன்னால் புத்த விகாரையை அமைத்து காணியை பிடிக்கிறார்கள். அதனை ஒரு ஆளுநரால் நிறுத்த முடியாமல் இருக்கிறது. பல இடங்களில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஆளுநருக்கு அதனை தடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. ஆகவே அவரை வைத்து எங்களுடைய முதலீடுகளை இழுக்கலாமா என்று தான் நினைக்கிறார்களே தவிர அவர் மூலமாக எங்களுக்கு நடக்கிற அநியாயங்களை தடுக்கக்கூடிய வகையிலான செயல்பாடுகள் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை. குறிப்பாக பல்வேறுபட்ட விஷயங்கள் தான். கல்முனையிலே ஒரு 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 பிரதேச செயலகத்தினுடைய விடயம் இன்று பெரிய போராட்டமாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் தொடர்ந்து தெருவிலே இன்று வரை இருக்கிறார்கள். ஒரு ஆளுநராக, ஜனாதிபதியுடைய நேரடி முகவராக இருக்கிற ஆளுநரால் அவர் தமிழராக இருக்கிறார். அவரால் அதை தீர்க்க முடிகிறதா? எதுவும் முடியாது. ஆக இப்படியான விடயங்கள் இருக்கும் பொழுது அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தி தமிழர்களுக்கு தூண்டில் போட இலங்கை அரசாங்கம் முனைகிறது என்ற செய்தியை நாங்கள் உணர்ந்து கொண்டால், நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக செந்தில் தொண்டமான் எங்களுடைய சகோதரன், அவர் எங்களுடைய இனத்தவன், நாங்கள் அவரை வெறுக்க தேவையில்லை. ஆனால் அவரை வைத்து எங்கள் மீது ஏதாவது சாதிக்க இலங்கை அரசு முனைந்தால் அதனை எதிர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. நிச்சயமாக. கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நீங்கள் இந்த புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதலீட்டாளர்கள், தொழிலதிபர்கள் எங்களுடைய நாட்டிலே முதலீடு செய்வது தொடர்பாக நீங்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றீர்கள். இதிலே மாறுபட்ட கருத்துக்களும் அங்கிருந்து தான் வருகின்றன. ஒரு தொலைத்தொடர்பு நிலையத்தை வாங்க முற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலதிபருடைய அந்த முயற்சி தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல நூற்றுக்கணக்கானவர்களுக்கு தொழில் வழங்கி அங்கே தொழில் வழங்கும் பணிகளை எல்லாம் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வருகின்ற முதலீட்டாளர்கள் அங்கே மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே புலம்பெயர்ந்து வாழுகின்ற நேரடியாகவே சொல்கின்றார்கள், முதலாளிமார் தங்களுடைய வேலைகளை மட்டும் பார்க்கட்டும், இங்கே வந்து இந்த பணிகளை, அதாவது அரசியல் ரீதியான விடயங்களை பேச வேண்டாம் என்று சிலர் கருத்து முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த கருத்துக்கள் தங்கள் செவிகளுக்கும் வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகவே அவ்வாறு அவர்கள் கூறுவது
சரியானதா? நீங்கள் நிலமும் புலமும் தொடர்பாக பல்வேறு விடயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக கவனித்து வருகின்றீர்கள். நீங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டோடே திரும்பி சென்றிருக்கலாம், ஆனால் பிரான்சுக்கு வருகின்றீர்கள், இங்கிருக்கின்ற அமைப்புகளை சந்திக்கின்றீர்கள், இங்கிருக்கின்ற மக்களோடு கலந்துரையாடுகின்றீர்கள். ஆகவே நிலமும் புலமும் இணைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இப்படியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுவது இங்கிருக்கின்ற அந்த தொழில் அதிபர்களை ஒரு மன கஷ்டத்துக்கு உள்ளாக்காதா? அவ்வாறான கருத்துக்களை சொன்னவர்கள் முதலாளிமார் நீங்கள் உங்களோட வேலையை பார்க்க வேணும், அரசியலை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்கிறவர்கள் ஒரு பயம் அவர்களுக்கு அரசியல் செய்வதில் இருக்கிற பயமும் அவர்களுடைய நேர்மை அரசியல் அறம் அவர்களிடம் இல்லை. அரசியல் நேர்மை பிழைத்திருக்கிறது. ஆகவே மக்கள் தங்களை நிராகரிக்கப் போகிறார்கள் என்றால் அல்லது மக்கள் தங்களை தூக்கி எறிவார்கள் என்ற பயம் அவர்களிடம் இருப்பதனால் அவர்கள் முதலாளிகள் மீது பாய்கிறார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன், நீங்கள் பார்த்தால் பல நாடுகளில் அரசியலை தீர்மானிக்கின்ற சக்தியாக யார் மாறியிருக்கிறார்கள்? இந்த தொழில் தருணர்கள், முதலாளிகள் மாறியிருக்கிறார்கள். அண்மையிலே காசாவிலே யுத்தம் தொடங்கியது. இஸ்ரேல் படைகள், இஸ்ரேலுக்குள் காசா வீரர்கள் போனார்கள். முஸ்லீம் போராளிகள் போராடி ஒரு சண்டை ஒன்று தொடங்கிச்சு. ஆனால் நான் பார்த்தேன் சில ஊடகங்களிலே இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த வெளிநாடுகளிலே வாழுகின்ற சில தொழில் செய்கின்ற இளைஞர்களோட பேட்டி கொடுத்தார்கள். என்னுடைய தாய் நாட்டுக்கு பிரச்சனை, அங்கே யுத்தத்தை எங்களுடைய எதிரி ஆரம்பித்திருக்கிறார்கள், நான் என் தாய் நாட்டை காப்பாற்ற வேண்டும், அதனால் நான் என்னுடைய வேலைக்கு லீவு கொடுத்து விட்டு யுத்தத்துக்கு செல்கிறேன் என்று சொன்னார்கள். நான் அந்த செய்தியை பிபிசி ஊடாகவும் பல இடங்களில் நான் பார்த்தது உண்டு. அதே போல் நீங்கள் பார்த்தால் இன்று இந்தியாவினுடைய அரசியல் நடைபெற்றது. இந்தியாவிலே அரசியலுக்கு நேரடியாக வராத விட்டாலும் கூட பல அதானி, அம்பானி போன்ற குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள், டாட்டா குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அல்லது ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கின்ற பெரிய பெரிய முதலாளிகள் இந்த அரசியலுடைய ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறார்கள். அரசியலை தீர்மானிக்கின்றவர்களாக மாறுகிறார்கள். அவர்களுடைய நிதி உதவிகள் என்பது அங்கு அந்த நாட்டினுடைய அரசியல் மட்டுமல்ல, பொருளாதாரத்திலும் பெரிய பங்கை வகிக்கிறது. இலங்கையில் கூட நீங்கள் கொழும்பை மையப்படுத்தி பார்த்தால் அங்கே இருக்கின்ற பல முதலாளிகள், சில புலனறுவை அல்லது குருநாகல் அல்லது கொழும்பில் இருக்கின்ற பெரிய அரிசி ஆலை முதலாளிகள், அதனை விட வேறு வேறு தொழில் முதலாளிகள், இவ்வாறான அரசியலிலே அதிகமான செல்வாக்குடையவர்களாக மாறியிருக்கிறார்கள். அவை அங்கே இருக்கின்ற அந்த முதலாளிகளை மறைத்து வைத்துக்கொண்டு தமிழ் அரசியலிலே சில பேர் தங்களுடைய கருத்துக்களை சில தொழில் தருணர்கள் அல்லது தொழிலை முதலீடு செய்திருப்பவர்கள் பேசுகிற பொழுது அது எங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கிறது அல்லது பயத்தை கொடுக்கிறது. இவர் அரசியலுக்கு வர போகிறாரோ, எங்கட பதவியை பறிச்சிடுவாரோ, அல்லது நாங்கள் அடுத்த தரம் எம்பியாக வர முடியாதோ என்கிற பயம் இப்பொழுது இருக்கின்ற பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நான் அந்த விடயத்தை பொறுத்தவரை நாங்கள் ஒரு அறம் சார்ந்த அரசியலை செய்கிறோம் என்றால், நாங்கள் தர்மத்தின் வழிதான் எங்களுடைய அரசியல் இருக்கிறது, எங்களுடைய மக்களுக்கான நியாயமான அரசியலை, சத்தியம் பொதிந்த அரசியலை எங்கள் மக்களுக்கு நாங்கள் செய்கிறோம் என்றால் யாருக்கு நாங்கள் பயப்பட தேவையில்லை. யாரையும் பார்த்து நீ அதில் ஈடுபட தேவையில்லை, நீ இதில் ஈடுபட தேவையில்லை என்று நாங்கள் சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு மக்களுக்கும் உரிமை இருக்கிறது. ஒரு போராட்டம் நடந்த பொழுது பிறந்த குழந்தையிலிருந்து சுருட்டுப்பத்திர தாத்தா வரைக்கும் அவருக்கும் போராட்டத்தில் பங்கு இருந்தது. அதுபோல் இன்றைக்கு ஒரு குழந்தை பாடசாலை பிள்ளையில் இருந்து வயது போன ஒரு வயோதிப தாத்தா வரையும் எங்களுடைய அரசியலே அவர்கள் பங்காளிகள். அந்த பங்கை நாங்கள் யாரும் நிராகரித்து பார்க்க முடியாது. யார் மீதும் நான் விரல் நீட்டி உனக்கு அரசியலில் பங்காளியான் இருக்க இயலாது என்று சொல்கிற தகுதி எனக்கு இல்லை. ஆகவே நான் போகலாம், என்னை யார் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணுமா இல்லையான்றதை தீர்மானிக்கிற உரிமை அந்த நீதிவான்கள் எங்களுடைய மக்கள். ஆகவே அந்த முடிவை எடுக்கிற மக்களிடம்தான் நாங்கள் அதனை சொல்ல வேண்டும், அந்த மக்கள் அதை செய்ய வேண்டும், அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர நான் ஒரு அரசியலில் இருக்கிற பொழுது உங்களையாக இருந்தாலும் சரி, நல்லரட்னமணியாக இருந்தாலும் சரி, அல்லது ஏனியவர்களையும் நாங்கள் வசீகரித்து வாலாசப்படுத்தி நாங்கள் அரசியலில் எங்களுடைய தேசிய விடுதலை நோக்கி நகர்த்தி செல்ல வேண்டும். உங்களை நாங்கள் ஜாதி கட்டி எதிரியாக்கி வெளியில் தள்ளி விடுவதன் மூலம் ஒரு விடுதலைக்கான அரசியலை நாங்கள் செய்ய முடியாது. அது வேணுமென்றால் நாங்கள் இப்பொழுது யாருக்கோ சேவகம் செய்கிற ஒரு அரசியலை அதனூடாக செய்ய முடியுமே தவிர விடுதலைக்கான அரசியல் இந்த வழியில் வர முடியாது. ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நீங்கள் திகழ்கின்றீர்கள். ஏனென்றால் உங்களுடைய கருத்துக்கள் யாரையும் புண்படுத்தாத வகையில், உங்களுக்கு தெரியும் நேரடியாக யார் சொன்னார், இது யாருக்கு சொன்னார் என்பதெல்லாம் தெரியும். ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே தொழில் பெற்று பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான பணிகளை எல்லாம் செய்வது இலகுவானது அல்ல. எங்களுக்கு எங்களுடைய தாயக பிரதேசத்தில் இப்படியான தொழில் வழங்குனர்கள் இல்லாமை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த பணியை செய்கின்றவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும், வரவேற்க வேண்டும். அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை செய்வதுதான்
அரசியலில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய நீங்கள் வேலை. ராஜண்ணே நீங்கள் சொல்கிற மாதிரி மிக முக்கியமாக இன்றைக்கு எங்கள்ட இடத்துல இருந்து பல இளைஞர்கள் விசிட் விசாவில் கனடாவுக்கு போகிறார்கள், ஓ ஒர்க்கிங் விசாவில் லண்டனுக்கு போகிறார்கள். சில பேர் பிரான்ஸ்லையாவது போய் தஞ்சம் குந்துருவோமா என்று நினைக்கிறார்கள். நான் இப்போ இங்கே வர்ற பொழுது கூட ஒரு இளைஞன் ரோட்டில் கண்டு சொன்னேன், நான் 2 வருஷம் இங்கே வந்து எனக்கு விசாவும் இல்லை, நான் சும்மா தான் நிற்கிறேன்னு களவா வேலை செய்யணும்னு சொன்னேன். ஆனால் அது எனக்கு பெரிய வருமானம் இல்லை என்று கவலையோடு பேசினார். அவரை பார்க்குற பொழுது எங்களோட ஊரில் வயலில் நிற்கிற மாதிரி தான் அவர் நிற்கிறார். கவலையாக இருந்தது, இந்த குளிரில் அப்படி இருக்கிறேன். ஆகவே நான் ஒன்றை யோசிக்கிறேன், எங்களுடைய இடத்துல எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய யுவதிகளுக்கு வேலை கொடுக்கக்கூடிய வகையில் யாரோ முனைந்து வாரார். அவர் 10 பேருக்கு வேலை கொடுக்குறாரே, அவரை நாங்கள் ஊக்கப்படுத்த வேணும். தம்பி நல்லது, நல்ல விஷயம், விடாத, இதை செய். ஒரு ஆள் வந்து 4000 கோழி வளர்க்குறார். அவர் அங்கே 4000 கோழி வளர்க்குற போது கட்டாயம் அவருக்கு ஒரு 5 பேருக்கு அது வேலை கொடுத்து தான் அதை பராமரிக்க வேணும். ஒருத்தர் ஒரு ஹட்டில் பாம் ஒரு பண்ணி கொண்ட உருவாக்குறார். 4 பேருக்கும் 5 பேருக்கு அவர் அங்கே வேலை கொடுக்குறார். அதால் எங்களோட மண்ணில் உள்ள வளம் தான், எங்களோட மக்கள் தான் காப்பாற்றப்படுறாரு. அவர்களை நாங்கள் மோட்டிவேட் பண்ண வேண்டியதும் அவர்களுக்குரிய அந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டியதும் எங்களோட கடமை. அதை நாங்கள் தவிர்த்து அவர்கள் அரசியலுக்கு வந்துடுவார்களோ, அவர்கள் எங்களை வெளியில் விட்டுருவார்களோ என்று நாங்கள் எப்போ பயப்பட துவங்குறோமோ அன்றைக்கே நாங்கள் இனத்துக்கான தேசிய விடுதலை என்பதிலிருந்து தள்ளி போகிறோம். சரி, இப்பொழுது உங்களிடத்தில் நேரடியாக வரப்போகின்றோம். ஏனென்றால் இவ்வளவு நேரம் அது இது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது உண்மையிலேயே சிவஞானம் ஸ்ரீதரன் என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினரின் தலையில் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், தமிழரசு கட்சியின் தலைமை தந்தை செல்வா அவர்கள் வகித்த பதவி, தளபதி அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் வகித்த பதவி, மாவை சேனாதிராஜா அவர்கள் வகித்த பதவி, ரா சம்பந்தன் அவர்கள் வகித்த பதவி. அந்த பதவியில் எங்களுடைய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அமர்த்தப்பட்டார். ஆனால் அந்த பதவியை அவர் சரியாக நடத்துவதற்கு அங்கே ஒத்துழைப்புகள் இல்லை என்பது எமக்கு தெளிவாக தெரிகின்றது. இதற்கான காரணங்கள் என்ன? இதனை எப்படி நீங்கள் நகர்த்தி செல்லப் போகின்றீர்கள்? இது ஒரு ஜனநாயகம் கூடிய எங்கட கட்சியில் இருக்கிற ஒரு உள்ளக தேர்தல் மூலமாக நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட விஷயம். ஆனால் உண்மையில் 80 வருஷ வரலாற்றில் நாங்கள் முதல் ஒரு தேர்தலுக்கு எங்கட கட்சி போயிருந்தது. முதலாவது நாங்கள் தேர்தலுக்கு போயிருக்கக்கூடாது, போகாமல் நாங்கள் ஒரு சுமூகமான முறையில் அதை தீர்த்திருக்க வேணும். ஆனால் சிலருடைய ஆணவம், திமிர் அல்லது அவர்களிடம் இருந்த நான் தான் என்று நினைக்கிற நினைப்புகள், என்னை விட்டால் வேறு ஆள் இல்லை, இவைகளை யார் கொண்டு போகிறது என்று நினைக்கிற அந்த விடயங்கள் பல பேரிடம் ஒரு விரக்தி நிலைகளை உருவாக்கியிருந்தது. அந்த விடயங்களில் இருந்து தப்புவது என்றால் ஒரு கீரைக்கடைக்கும் ஒரு எதிர்க்கடை இருக்க வேணும். அந்த எதிர்க்கடையாக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து கொள்வதற்கான ஒரு காலச்சூழல் உருவாக்கப்பட்டிருந்தது. அவை ஒரு உள்ளக தேர்தலில் நாங்கள் ஈடுபட வேண்டிய சூழல் இருந்தது. உள்ளக தேர்தலிலே பெரும்பாலானவர்கள் எங்களுக்கு வாக்களித்து என்னை ஒரு தலைவராக தெரிவு செய்திருந்தார். இது எங்களுடைய கட்சிக்குள்ளே நடக்கிற ஒரு விடயம். இதை ஒரு பொது வெளியில் நான் கடைபிடித்து இந்த விஷயத்தை பற்றி பேசினால் இதற்கு பிறகு திரும்ப போய் நான் ஒரு தலைவராகி என்னுடைய கட்சியை நடத்துகிற பக்குவத்தை நான் இழப்பவனாக மாறுவேன். ஆகவே என்னுடைய கட்சி விஷயத்தில் தேர்தல் நடந்தது, தெரிவு செய்யப்பட்டது உண்மை. ஒரு தரப்பு சகிக்க முடியாமல் சூழ்ச்சி அடிப்படையில் அல்லது அவர்கள் தங்களுடைய தாழ்வி சிக்கல் காரணமாக, அவரிடம் மனதில் இருக்கின்ற அந்த இயலாமைகள் காரணமாக அவர்கள் ஒரு வழக்கை போட்டிருக்கிறார்கள், போட வைக்கப்பட்டிருக்கிறது. கருவி ஒருவராக இருந்தால் இந்த கருத்தாக்கள் அதை செய்திருக்கிறார்கள். ஆனால் அது இப்பொழுது நீதிமன்ற வழக்காக இருக்கிறது. அந்த நீதிமன்ற வழக்காக இருக்கிற விடயம் நீதிமன்றத்தால் ஒரு தீர்வு வரும் வரை நான் அந்த விடயத்தில் யார் பிழையானவர், யார் சரியானவர், இவர் இப்படி செய்கிறார் என்று நான் சொல்ல முடியாது. சொன்னால் நீதிமன்றத்தினுடைய விடயங்களில் கூட அது ஒரு பாதிப்புகளை தரும். ஆனாலும் விரைவாக அந்த வழக்கு ஒரு நல்ல தீர்ப்பை தரும், தர்மம் வெல்லும், அறத்தின்படி மீண்டும் நான் ஒரு தலைவராக அந்த கட்சியை வழிநடத்துகிற வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் நிதானமாக பொறுமையோடு அதை கையாளும். அவ்வாறு நடைபெற வேண்டும். நீங்கள் அந்த தலைமை பதவியை, அதாவது நாங்கள் தாயக மண்ணில் வாழ்ந்த காலத்தில் நான் ஏற்கனவே கூறியது போல தந்தை செல்வா அவர்கள், தளபதி அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள், ரா சம்பந்தன் அவர்கள், மாவை சேனாதிராஜ் அவர்கள் இந்த பதவியில் இருக்கின்ற பொழுது நாங்கள் எதுவுமே அறியவில்லை. அங்கே அறிவித்தல் மட்டும் வரும். இப்பொழுது தலைவராக இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார், இவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் வறுமையை தவிர இப்படியான வழக்காடு மன்றங்களில் எங்களுடைய பிரச்சனை சென்றது இதுதான் முதல் தடவை என்பதால் அந்த கேள்வியை தங்களிடம் கேட்டோம். நிறைவாக, நீங்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு வந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே பிரான்ஸ் நாட்டில் பெரிய ஒரு அரசியல் புயல் அடித்து கொண்டிருக்கின்றது. அதாவது வரலாற்றிலேயே இந்த பிரான்ஸ் நாடு வலதுசாரிகள் வசம், அதுவும் தீவிர வலதுசாரிகள் வசம் செல்கின்ற
ஒரு கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது. இன்று நேற்று வெளிவந்த செய்திகள் எல்லாம் சொல்கின்றன, அடுத்த இங்கே ஒலிம்பிக் போட்டி நடைபெறப் போகின்றது. அந்த ஒலிம்பிக் போட்டி நடைபெறுகின்ற பொழுது வலதுசாரி பிரதமர் இந்த நாட்டை ஆட்சி செய்யலாம் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இதனை நீங்கள் எவ்வாறு அவதானிக்கின்றீர்கள்? வந்த நேரத்திலேயே நடந்த பிரச்சனை. உலக நாடுகளில் ஏற்படுகின்ற அரசியல் மாற்றங்கள் எங்களுக்கும் தாக்கம் செலுத்தும். ஏனென்றால் இங்கே கிட்டத்தட்ட 3 லட்சம் தமிழர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 3 லட்சம் தமிழர்களும் டயஸ்போராவாக இருக்கிறார்கள் பிரான்ஸ் நாட்டில் என்றால் இவர்களுடைய செயல்பாடுகள் இலங்கையிலும் அது ஒரு செல்வாக்கை செலுத்துகின்ற விடயம். ஆனால் இந்த இடத்தில் நான் அன்று டாவோஸிலிருந்து உங்களோடு வருகிற பொழுதுதான் பிரான்சின் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது. நீங்கள் தான் அந்த செய்தியை முதல் போட்டும் காட்டினீர்கள், பார்த்தேன். அது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் ஒரு பாதிப்பு தான். ஒரு வகையில் தமிழர்களுக்கும் அது ஒரு பாதிப்பு. ஏனென்றால் ஒரு ஸ்ட்ரென்த்தான அரசாங்கம் இருப்பது மிக மிக முக்கியம். அந்த அரசாங்கத்தினுடைய ஸ்ட்ரென்த் உடைக்கப்படுகிற பொழுது அதிலும் ஜனாதிபதி ஒருவராகவும் பிரதமர் இன்னொருவராகவும் இருந்தால் இன்னும் அது நெருக்கடிகளை கொடுக்கும். குறிப்பாக சந்திரிகாவுடைய காலத்தில் அவர் ஜனாதிபதியாக இருந்தார், ரணில் பிரதமராக இருந்தார். சந்திரிகா பிராந்தியங்களின் கூட்டை கொண்டு வர அதை பாராளுமன்றத்திலே ரணில் கொளுத்தினார். பிறகு ரணில் பிரதமராக இருக்கிற பொழுது சந்திரிகா ஜனாதிபதியாக இருக்கிற பொழுது தலைவர் பிரபாகரனோடு ரணில் ஒப்பந்தம் எழுதினார். சந்திரிகா கொஞ்சம் கண்டும் காணாமல் இருந்தார். இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையை விடுதலை புலிகள் வழங்கிய பொழுது ரணிலிடம் சந்திரிகா பாராளுமன்றத்தை கலைத்தார். இதெல்லாம் நடைபெற்றது. ஆகவே ஒருவர் ஒன்றை கொண்டு வரும் பொழுது இவர் இதை கொளுத்துவார், இவர் புற ஒன்றை எழுதி ஒப்பந்தம் எழுதும் பொழுது அவர் பாராளுமன்றத்தை கலைப்பார். இது இலங்கையிலே நடைபெறுற விடயங்கள். இன்றைக்கு காசாவில் நடைபெறுகிற இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையிலான யுத்தம் உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் தாக்கங்களை செலுத்தி இருக்கிறது. அதே போல் ரஷ்ய உக்ரைன் சண்டைகள் தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது. இஸ்ரேலின் அரசியல் ஸ்திரத்தன்மையிலும் கூட சில ஆட்டம் எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு இடையில் சில உரசல்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் இன்றைய பிரான்ஸ் ஒரு மிக முக்கிய தளத்தை வகிக்கிறது. அது எங்களுடைய அரசியலில் கூட செல்வாக்கு செலுத்த இல்லை என்றாலும் நீங்கள் சொன்னது போல ஒரு உலக அளவிலான ஒரு ஒலிம்பிக் போட்டி நடைபெறுகின்ற ஸ்தானம் இங்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் இங்கே ஒரு அரசியல் ஸ்திரம் இல்லை என்றால் அது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். ஆகவே அந்த அரசியல் ஸ்திரத்தை ஏற்படுத்துவதில் நான் நினைக்கிறேன் இப்பொழுது இருக்கின்ற இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் எடுத்த முடிவு ஒரு வகையில் நாகரிகமானது. அவர் சில வேளை தன்னுடைய பலம் அல்லது பலகீனத்தில் 2 வர வேணும். ஒரு தலைவன் எடுக்கிற முடிவு சரியோ பிழையோ. நான் அதற்கு தான் நாங்களும் முதல் வழக்கு கோர்ட்ஸுக்கு போன பொழுது நாங்கள் சொன்னது, நாங்கள் வழக்கு போட்டவர் வழக்காளி கேட்குற நிவாரணங்களை வழங்கி நாங்கள் கொண்டு வந்து எங்களோட கட்சியை திரும்ப கொண்டு போகிறதுக்கு தயார். அதுக்கு என்னுடைய தலைமை பதவியை நான் விட்டு கொடுக்க தயார். திருப்பி எல்லாத்தையும் தெரிவு செய்வோம் என்று நான் ஏன் கேட்டதென்றால், நான் உட்பட அதில் இருந்த 6 பேரும் நாங்கள் நீதிமன்றத்தில் கையெழுத்து வச்சது என்றால் எங்களுக்கு கட்சி முதல் வீட்டை வர வேணும். அப்போ அதுக்கு காலம் இழுபடக்கூடாது. அதன் அடிப்படைக்கு அதே மாதிரி மெக்ரோன் ஒரு முடிவெடுத்தது நல்லது. ஒரு வகையில் அவர் ஒரு குழப்பமான அரசியலை வைத்திருப்பது, இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தில் அவருடைய எதிராளிக்கு கிடைத்திருக்கிற பலம் சில வேளை அவருக்கு தனக்கு ஒரு பலவீனமாக இருக்கும் என்பதையும், மற்ற சில அரசியல் வாக்குறுதிகள் அவருடைய எதிராளிகள் நீ இதை செய்வியா அதை செய்வியா என்று கேட்கிற பொழுது அந்த நாகரிகம் இந்த ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்க நாடுகளில் உண்டு. அந்த நாகரிகத்தை அவர் காப்பாற்றி இருக்கிறார். ஆகவே இதில் பிரதமராக சில வேளை தீவிர வலதுசாரி வரலாம், ஜனாதிபதியாக இடதுசார கொள்கைகளை பின்பற்றுகிற ஒருவர் இருக்கலாம். சில வேளைகளில் காலம் மாறலாம். மக்கள் சில வேளை இடதுசாரி சார்ந்தவரையே திரும்பவும் தெரிவு செய்யக்கூடும். பலம் பலவீனங்கள் அரசியல் கூட்டுக்கள் எல்லாம் எப்படி மாறும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. சந்திரபாபு நாயுடு இப்பொழுது நரேந்திர மோடி அவரோடு சேர்ந்து பாரத தேசத்தை அமைத்திருக்கிறார்கள். இது முதலிலே சின்ன உரசல்கள் இருந்தது தானே. ஒரு காலத்தில் எழுதியிருந்தார்கள், பாரத பிரதமரை சந்திப்பதற்காக சந்திரபாபு நாயுடு டில்லியிலே 4 நாட்கள் காத்திருந்தார், அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் சந்திரபாபு நாயுடுவை இப்பொழுது சந்திப்பதற்கு டில்லியில் உள்ள தலைவர்கள் மணித்தியால கணக்கிலே காத்திருக்கிறார்கள். இதுதான் காலம். அவை காலம் தன்னுடைய, நான் முதலே சொன்னது போல இயற்கை என்பது இடைவெளிகளை வைத்திருக்காது. அது தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டே இருக்கும். அதான் பூமி உருண்டு கொண்டே இருக்கிறது. நான் இப்பொழுது நினைக்கக்கூடும், நான் பெரியாள், எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றதெல்லாம் சரியன். ஆனால் வரலாற்றில் நான் செய்தவைகள் ஒரு தேசத்தை ஒரு இனத்தையே அழித்து தெருவிலே தள்ளிவிட்டு போகும். அதனால்தான் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் மிக நிதானமாக பொறுமையோடு எல்லோருடைய கூட்டு முயற்சிகளோடும் எடுக்கப்படுற பொழுது, தனி மனிதனாக இல்லாமல் கூட்டாக நாங்கள் எடுக்கிற பொழுது நாளை ஒரு தற்செயலாக அந்த எடுக்கிற முடிவுகளில் ஒரு பாதிப்பு வரலாம். வந்தால் கூட நாங்கள் எல்லோரும் ஒத்தெடுத்த முடிவு ரைட் அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஆகவே இந்த பிரான்ஸ் நாட்டினுடைய முடிவு என்பது
சரியானது, காலத்துக்கு பொருத்தமானது என்று தான் நான் கருதுகிறேன். சில வேளைகளில் எனக்கு இந்த பிரான்ஸ் அரசியலில், பூகோள அரசியலில் சில விளக்கமின்மைகள் இருந்தாலும் கூட உடனடி தீர்வு, அவர் 16 நாட்களுக்குள் தேர்தலும் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே உடனடியான முடிவு என்பது இதைவிட வேறு தெரிவு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இப்படி ஒரு விடயத்தை எங்கள் தேசத்தில் நாங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அவ்வளவு அரசியல் நாகரிகம் உள்ளவர்கள் அங்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. சிலர் சொன்னார்கள், நாங்கள் இது தோத்தால் நாங்கள் கடிதம் எழுதிட்டோம், அரவாசி எழுதிட்டோம், எழுதி கொடுப்போம், போயிடுவோம் என்று சொன்னவர்கள், அல்லது இது இல்லையென்றா நாங்கள் விட்டுட்டு போயிடுவோம் என்று சொன்னவர்கள். சொன்னதையே செய்யாத தேசம் எங்கட தேசம். ஆகவே நீங்கள் சொல்வது போல இப்படியான விடயங்களிலெல்லாம் அந்த நாகரிகம், அறம் அவர்களிடம் இல்லை. அதற்கு இயற்கையும் கடவுளும் அவர்களுக்குரிய பதிலை வழங்கும் சரியான நேரத்தில். நமக்கு தெரிந்ததெல்லாம் கிழிப்பதும் எரிப்பதும் மட்டும்தான். நாடாளுமன்றத்திலேயே எரித்திருக்கின்றோம். சரி, உங்களுடைய பயணம் நல்லபடியாக அமைய வேண்டும். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இவ்வளவு நேரமும் நீங்கள் எமக்கான நேர்காணலை வழங்கியிருக்கின்றீர்கள். அதற்காக தமிழ் காட்சி ஊடகம் சார்பிலும் ITBC வானொலி சார்பிலும் தங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களே. மிக்க நன்றி அண்ணே. SK ராஜண்ணே, எங்களுடைய தமிழ் காட்சி ஊடகம் ITBC அதனூடாக உங்களையும் அண்ணன் நல்லரட்னம் அவர்களையும் சந்தித்து உங்களோடு உரையாடுகின்ற வாய்ப்பும், அன்பு நேயர்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற இந்த அருமையான வாய்ப்புக்கும் இந்த பிரான்சினுடைய பாரிஸ் நகரத்திலே கிடைத்த அனைத்து சூழல்களுக்காகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களுடைய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் சுவிஸ் நகரத்திலே நடைபெற்ற உலக தமிழ் வர்த்தக பொருளாதார மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக வந்தபோது அதையொட்டி பிரான்ஸ் நகருக்கும் வந்து இங்கே இருக்கின்ற தமிழ் அமைப்புகள், தமிழ் வர்த்தகர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு ஒரு குறுகிய காலத்திலேயே கிடைத்தது அவருக்கு. அந்த குறுகிய காலத்துக்குள்ளேயே எங்களிடமும் வந்து எங்களுடைய வர்த்தக நிலையத்துக்கு வந்து இந்த அருமையான பேட்டியை எங்களுக்கு தந்திருந்தீர்கள். மிக்க நன்றி ஸ்ரீதரன் அண்ணா அவர்கள். நன்றி அண்ணா, மிக்க நன்றி. பரிச பெருநகரங்களில் அலிமெண்டேஷன் நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே, உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உங்கள் கொள்முதல் மிக மலிவானது. அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா குர்னோவ்.